ஒரே படத்தில் இவ்வளோ பெரிய ஹைக் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப அபத்தம். அதாவது வந்து ஏற்றுக்கவே முடியாத விஷயம். இப்போ ஒரு 35 கோடி ரூபா ஒரு நடிகர் சம்பளம் வாங்குறாருன்னா, அவருடைய படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக கூட இருக்கட்டும். அப்படி பிளாக் பஸ்டர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் அமரனே எடுத்துப்போமே, அமரன் எடுத்து பெரிய வெற்றி படம் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அப்போ கூட சிவகார்த்திகேயன் அந்த சம்பளம் எவ்வளோ ஏற்றலாம் அப்படின்னா, ஒரு 45 கோடியா கேட்கலாம். இல்லை ஒரு 50 கோடியா கூட கேட்கலாம். அதை வந்து ஒரேடியா 75 அப்படியே டபுள் த ரெமுனரேஷன் கேட்குறது வந்து அதான் நான் சொல்கிற மாதிரி தப்பான விஷயம். இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நடிகருக்கு தான் இப்போ வந்து காசு போய் சேருது. எந்த நடிகராக இருந்தாலும் நம்ம குறிப்பிட்டு யாரையும் பேச வேண்டாம். பேசாட்ட கூட எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ்னால் ரஜினி மட்டும் நான் குறிப்பிடவில்லை. எல்லாரும் அதாவது வந்து ரஜினி, விஜய், அஜித், கமல், அப்புறம் நம்ம சொல்கிற மாதிரி சிவகார்த்திகேயன், சூர்யா இப்படி நிறைய பேரை நம்ம அந்த லிஸ்ட்டில் கொண்டு வரலாம். அதாவது 10 டாப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்களே எல்லா துறையிலையும். அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு 10 டாப் நடிகர்களுக்கு இருக்காங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு படம் ஓடணுன்னா அவங்களோட சம்பளங்களை பல மடங்கு ஏற்றிடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு 180 கோடியில் இருக்கிறவங்க அடுத்த படத்துக்கு 225 கோடியாக மாற்றுறாங்க. 225 கோடியில் இருக்கிறவங்க அதுவும் ஓடிட்டா 275 கோடியாக மாற்றுறாங்க. 300 கோடியாக மாற்றுறாங்க. இப்படி கோடிகளை வந்து நீங்கள் சம்பளமாகவே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு அதாவது வந்து ஒரு படம் வந்து 400 கோடி 450 கோடியில் ஒரு சூப்பர் ஹீரோவோட படம் தயாரிக்கப்படுதுன்னா, அதனுடைய மேக்ஸிமம் காஸ்ட் வந்து ரெமுனரேஷன், அதாவது ஹீரோ ரெமுனரேஷன்லேயே போயிடுது. ஒரு உதாரணத்துக்கு 250 கோடின்னு வச்சுக்கோங்க. 450 கோடிக்கு தயாரிக்கிறாங்க. இந்த 250 கோடி ஒரு ஹீரோக்கு நீங்கள் சம்பளமாக கொடுத்துட்றீங்க. எவ்வளோ பெரிய மேஜர் பார்ட் வந்து ஒரு பக்கம் போயிடுது. அது இல்லாமல் இப்போ அந்த ஹீரோயின் வந்து நல்ல ஹீரோயின் தான் போட முடியும். அவங்க ஒரு பெரிய சம்பளம் கேட்பாங்க. டேரக்டர் இப்போ வந்து ஹீரோக்கு ஏற்ற டேரக்டர் தான் போட முடியும். அவர் ஒரு பெரிய சம்பளம் கேட்பார். மியூசிக் டேரக்டர் ஒரு பெரிய சம்பளம் கேட்பார். கேமராமேன் இப்படி சீஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய சம்பளம் கேட்பாங்க. இங்கே யாருக்கு வந்து பெரிய சம்பளம் கொடுக்கப்படாமல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, அது சின்ன படமாக இருந்தாலும் சரி, பெரிய படமாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரொடக்ஷன் பாய்ஸ், இந்த லைட் மேன்லாம் இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து எந்த படமாக இருந்தாலும் ஒரே சம்பளம். புரியுது உங்களுக்கு? ஒரு சின்ன ஒரு 2 கோடி ரூபா எடுக்கிற படத்துக்கும் அவங்களுக்கு அதான் சம்பளம். ஒரு 450 கோடியில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் உள்ள படத்துக்கும் அவங்க தான் அதான் சம்பளம். அதாவது நியாயமாக பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கூட கொடுக்கலாங்கிறது கருத்து. ஆனால் வந்து இது என்டர்டெயின் பண்ணக்கூடாது பொதுவாகவே. அதாவது வந்து இவங்களுக்கு இவ்வளோ ரெமுனரேஷன் இருக்குது, இவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னும் போது